அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ அல்லாஹு எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. நபி அய்யூப் அலைஹிவஸல்லம் அவர்கள் தாங்க முடியாத சோதனைகளில் இருந்து பாதுகாக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த துவா. தாங்க முடியாத சோதனைகளில் இருந்து பாதுகாக்கும் துவா. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு உடன் முன்னுரை. மனித வாழ்க்கையில் சில சோதனைகள் சாதாரணமாக இருக்கும். சில சோதனைகள் நம்மை உடைக்க முயலும். அள முடியாத அளவுக்கு வேதனை, யாரிடமும் சொல்ல முடியாத கஷ்டம். இது எங்கே முடியும் என்ற கேள்வி. அப்படிப்பட்ட தாங்க முடியாத சோதனைகளில் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்த ஒரு சிறிய துவா இருக்கிறது. அந்த துவாவை சொன்னவர் சோதனையின் உச்சத்தை கண்ட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த துவா யார் சொன்னார்கள்? இந்த துவாவை சொன்னவர் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மிக பெரிய பொறுமையின் நபி. சோதனையை எதிர்த்து அல்ல, சோதனையை ஏற்றுக்கொண்ட நபி. அல்லாஹ் குர்ஆனில் அவரை பற்றி சொல்கிறான். நிச்சயமாக அய்யூப் சிறந்த அடிமை. அவர் எப்பொழுதும் அல்லாஹ் பக்கம் திரும்பியவர். சூரா ஷஹாத் 38-44. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்ப வாழ்க்கை. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் முதலில் ஒரு சோதனை வாழ்க்கையில் இல்லை. அவரிடமிருந்த பெரும் செல்வம், பரந்த நிலங்கள், கால்நடைகள், நல்ல மனைவி, ஆரோக்கியமான உடல், சமூக மரியாதை அனைத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் இந்த உலகம் சோதனை இல்லாமல் யாருக்கும் இல்லை. ஆரம்பமான சோதனைகள். சொத்து அனைத்தும் இழந்தார். ஒரே ஒரு நாள் அல்ல, ஒரு கட்டமாக நிலங்கள் அழிந்தன, கால்நடைகள் இறந்தன, செல்வம் எல்லாம் போனது. ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்தான். ஒரு குறை சொல் இல்லை. குடும்ப சோதனை பின் வந்தது. மிக கொடிய சோதனை. பிள்ளைகள் ஒருவர் ஆக அவர்களின் பிள்ளைகள் இறந்தார்கள். அந்த நேரத்தில் கூட அவர்கள் சொன்ன வார்த்தை எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து தான். உடல் நோய் மிக கடுமையான சோதனை இப்பொழுது வந்தது. மிக நீண்ட, மிக வேதனையான சோதனை. கடுமையான உடல் நோய். உடல் முழுவதும் வலி, நகர முடியாத நிலை, ஆண்டுகளாக நீடித்த நோய். மக்கள் அவரை விட்டு விலகினார். நண்பர்கள் வரவில்லை. சமூகம் ஒதுக்கியது. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் உடன் இருந்தார். அவர் மனைவி. தனிமை, நோய், ஏழ்மை. இந்த நிலையில் பணம் இல்லை, உடல் சக்தி இல்லை, மனித உதவி இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் இருந்தது, அல்லாஹ் மீது நம்பிக்கை. அந்த வரலாற்று சிறந்த வாய்ந்த தருணம். ஒரு நாள் மிகவும் வலி அதிகமான நேரம். அந்த நேரத்தில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் சொன்ன ஒரே ஒரு வரிதான் இது. துவா அரபியில். ரப்பன் இன்னி மஸ்ஸனிஹு ஸுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். சூரா அல் அம்பியா 21:83. தமிழில். ரப்பி இன்னி மஸ்ஸனிஹ துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். தமிழ் அர்த்தம் ஆழமானது. விளக்கம். என் இறைவனே, என்னை வேதனைகள், சோதனைகள் தொடர்ந்து விட்டன. ஆனால் நீ கருணையுள்ளவர்களில் மிக மிக கருணையுள்ளவன். கவனியுங்கள், என்னை குணமாக்கு என்று கேட்கவில்லை. என் கஷ்டத்தை எடு என்று கேட்கவில்லை. ஏன் எனக்கு என்று கேட்கவில்லை. நம்பிக்கையை மட்டும் வெளிப்படுத்தினார். அல்லாஹ் எப்படி பதில் அளித்தார்? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், நாம் அவரின் துவாவை ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு இருந்த வேதனைகளை நீக்கினோம். 21:84. அல்லாஹ்வின் அற்புத உதவி. உடல் நோய் குணமானது, ஆரோக்கியம் திரும்பியது, செல்வம் மீண்டும் வந்தது, குடும்பம் மீண்டும் கிடைத்தது. அல்லாஹ் இரட்டிப்பு நன்மை கொடுத்தான். இந்த துவா ஏன் நமக்கு பொருத்தமானது? இந்த துவா மனவேதனையில் இருப்பவர்களுக்கு, பண கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு, நோயில் இருப்பவர்களுக்கு, தனிமையில் அழுபவர்களுக்கு, தீர்வு தெரியாமல் தவிப்பவர்களுக்கு மிக சக்தி வாய்ந்தது. எப்படி ஓத வேண்டும்? அமைதியான இடம். மன உடைந்த நிலையில். கண்ணீர் வந்தாலும் சரி, மெதுவாக 11:33 முறை முடிவு
நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதனை பார்த்து அல்லாஹ்வை விட்டு போகவில்லை. சோதனை வந்ததால் அல்லாஹ்வை இன்னும் பிடித்து கொண்டார். நீங்கள் இன்று எந்த வேதனையில் இருந்தாலும் இந்த துஆ சொல்லுங்கள். அல்லாஹ் கண்டிப்பாக கேட்கிறான். தாமதம் இருக்கலாம், ஆனால் மறுப்பு இல்லை. துஆ முடிந்தது. துஆ பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு துவாவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது துவா வேண்டும் என்றால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அந்த இன்ஷா அல்லாஹ் அந்த துவா நான் போடுகிறேன். இன்னொரு துவாவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.